வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நாம் இன்றைக்கி ஆப்பம் செய்யலாங்க. அந்த ஆப்பத்துக்கு சைடிஷான பார்த்திங்கன்னா தேங்காய் பாலும் செய்ய போகிறோங்க. ரொம்ப சூப்பராக பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக மாவு அரைச்சொன்னையே நாம் இன்றைக்கி ஆப்பம் செய்ய போகிறோங்க. ஸோ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இன்றைக்கி நம்ம தேங்காய் பாலும் ஆப்பம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நான் ஆப்பத்துக்கு பச்சரிசி தான் எடுத்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு பச்சரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்குறோம். நெக்ஸ்ட்டு இதையே நம்ம அரைச்சிக்கணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்ச பச்சரிசியை ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சரிசிக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாங்க. நம்ம தேங்காய் பாலே ஒரு 1/2 கப் அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் மாவை. நீங்கள் நல்லா குருணையாக அந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள், நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா நைஸாக அரைச்சாச்சு. இதை ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு பாருங்கள், பார்த்தாவே தெரியுது உங்களுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த மாவுக்கு பார்த்திங்கன்னா நாம் இன்னும் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா தேவையான அளவு நாம் இதில் உப்பும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மாவுக்கு போடணும் சோடாப்பு, அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ஆப்பம் மாவு ரெடி ஆகிடுச்சு. இது புளிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, நம்ம ஆப்பம் சுட்டுக்கலாம். இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, தேங்காய் பால் காய்ச்சிட்டு நம்ம ஆப்பம் சுட்டுக்கலாம். பாருங்கள், 1 கப் அளவுக்கு 2 தடவை மட்டும் தேங்காய் அரைச்சி நம்ம பால் எடுத்துக்கலாம். இதில் ஸ்வீட்டுக்காக பார்த்திங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒயிட் சுகர் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், வெல்லம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா வாசனைக்காக 2 ஏலக்காய் பொடிச்சு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருலாங்க. தேங்காய் பால் கொதிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நல்லா ஆவி பறக்க வந்துன்னா நம்மளுக்கு ஓகேவாயிடும். பாருங்கள், இந்த மாதிரி நுரை ஆவி வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், அவ்வளோதாங்க, தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஆப்பச்சட்டி வச்சாச்சு, நல்லா சூடாயிடுச்சு. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு கரண்டி மாவு ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கலாங்க. ஆப்பம் நம்மளுக்கு நல்லா ஹோல்ஸாக நல்லா சூப்பராக வந்திருக்குது. பாருங்கள், மாவு புளிக்கவே இல்லை, டக்குன்னு அரைச்சா வெறும் பச்சரிசி மட்டும்தான் நம்ம போட்டு அரைச்சிருக்கிறோம். பாருங்கள், நல்லா ஆப்பம் நம்மளுக்கு சூப்பராக நல்லா கிறிஸ்பியாகவே கிடச்சிருக்குது. பாருங்கள், ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு ஆப்பம் ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நம்ம இன்னொன்று சுட்டுக்கலாம். பாருங்கள், 2 நிமிஷம் மட்டும் வேக விட்டிங்கன்னா போருங்க, நல்லா வெந்து வந்துடும். நீங்கள் சுடையில் பார்த்தீங்கன்னா அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சுட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் மட்டும் வேகட்டும். பாருங்கள், நல்லா கிறிஸ்பியாக நம்மளுக்கு ஆப்பம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ ஆப்பத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அந்த மாவுலேயே நம்ம தோசை சுட்டுட்டோம். அதுலக்கு சட்னி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரே மாவு தான் நம்ம 2 விதமாக செஞ்சுருக்கோம். பாருங்கள், ஆப்பமும் தேங்காய் பாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை செஞ்சிங்கன்னா சட்னி எடுத்துட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரே 1 கப் பச்சரிசி இருந்தால் போதுங்க. ரொம்ப சுலபமாக இந்த ஆப்பம் நாம் ரெடி பண்ணிடலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் பச்சரிசி இருந்ததுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்போக் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நம்ம நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில். அது வரைக்கும் நன்றி, பாய்.